உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கிரவுட் ஃபண்டிங் என்று சொல்லப்படும் மக்களிடமிருந்து பணம் வசூல் செய்து திரைப்படங்களை உருவாக்கும் நடைமுறை வெளிநாடுகளில் மிகவும் பிரபலமா இருக்கு. மிகப்பெரிய ஸ்டுடியோக்கள் மற்றும் தயாரிப்பு நிறுவனங்களை அணுக முடியாத நல்ல கதை வைத்துள்ள இயக்குனர்கள் தங்கள் நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்கள் மூலமாகவோ அல்லது இணையதளங்களின் மூலமாகவோ பணம் திரட்டி படத்தை எடுத்துட்டு வராங்க. இதில் பணம் முதலீடு செய்யும் ஒவ்வொருவருமே தயாரிப்பாளர்கள் தான். அதே போல இந்தியாவில் முதலாக கன்னடத்தில் லூசியா என்னும் திரைப்படம் மக்கள் பணத்துல வெளியாகி வெற்றி கண்டது. அதையடுத்து இந்த முயற்சிக்கு இப்போது ஆதரவு பெருகிட்டு வருது. சமீபத்துல வெளியான நெடுநாள் வாடை எனும் திரைப்படம் கூட இயக்குனரின் 50 நண்பர்கள் உதவியால தயாரிக்கப்பட்டிருக்கு. அதே போல இப்போது சமூக வலைதளங்களில் பிரபலமாக அறியப்படும் கோபி மற்றும் சுதாகர் ஒரு படத்தை தொடங்க இருக்காங்க. இதற்காக தங்கள் யூடியூப் சேனலின் ஃபாலோவர்ஸிடம் இருந்து நிதி கேட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில நாட்களில் படக்குழு 75 லட்சம் ரூபாயை 12,500 பேரிடமிருந்து பெற்றிருக்காங்க. இந்தியாவில் உருவான கிரவுட் ஃபண்டிங் படங்களிலேயே அதிக பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படமாக இது உருவாக இருக்கு. அறிமுக இயக்குனர் சாக் இந்த படத்தை இயக்குறாரு. தற்போது பல சேனல்கள் போட்டி போட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. அதே போல இவர்கள் சமூக வலைதளங்களில் பரிதாபங்கள் என்ற யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. இவர்கள் போடும் வீடியோக்கள் நிறைய ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு அடைஞ்சிட்டு இருக்கு. தற்போது பல யூடியூப் சேனல்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் சிலர் தன் திறமையை தெளிவாக மக்களிடம் புரியும் அளவுக்கு கூறி வராங்க. தற்போது பல பிரபலங்கள் சேனல் மூலம் திரைத்துறையில் அடியெடுத்து வைக்கிறாங்க. தற்போது இவர்கள் எடுக்கும் முயற்சியை பலரும் வரவேற்றிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவின் உச்சத்தை நோக்கி பயணிக்கும் நடிகராக இருக்காரு. இவர் கையில் தற்போது 1/2 டஜன் படங்கள் இருக்கு. இவரது நடிப்பில் வரும் படங்களுக்கு வரும் வரவேற்பு வேற லெவல் இருக்கு. கதையை தேர்வு செய்வதில் நிதானமாக இருக்காரு. முன்னணி நடிகைகளுடனும் இணைஞ்சு நடிக்கிறாரு. தற்போது இவர் மிஸ்டர் லோக்கல் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் காமெடிக்காக சதீஷ் நடிக்கிறாரு. இந்த படம் வரும் மே 1ஆம் தேதி, அதாவது தலையின் பிறந்தநாள் ஸ்பெஷலாக திரைக்கு வர இருக்கு. இவரின் படங்களுக்கு வசூல் வரும். அதை விட குடும்பமாக வரும் அளவிற்கு ரசிகர்களை பிடிச்சிருக்காரு. மேலும் சிறுவர்களையும் பிடிச்சிருக்காரு. இவர் தொடர்ந்து வெற்றி படங்களையே கொடுத்துட்டு இருக்காரு. இந்நிலையில் ஏற்கனவே 3 படங்களுக்கு பூஜை போட்டு எடுத்து வரும் சிவகார்த்திகேயன் தற்போது லைகா தயாரிப்பிலும் நடிக்க இருக்காரு. இந்த படத்தை நானும் ரவுடிதான் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்க அனிருத் இசையமைக்கிறாரு என்று அதிகாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அனிருத் கூட்டணியில் வந்த படங்களின் பாடல்கள் வேற லெவல்ல இருக்கும். அதாவது சிவா அனிருத் கூட்டணியின் படுமாசான பாடல்கள் வருவது புதுசில்ல. அனிருத் கடைசியாக பேட்ட படத்துல ரசிகர்களுக்கு ஏற்றார் போல் இசை கொடுத்திருந்தாரு. அதே போல விக்னேஷ் சிவனுடன் இணைந்து நானும் ரவுடிதான் என்ற படத்தில் பணிபுரிந்திருந்தாரு. அந்த படத்தில் பாடல்கள் செம்ம மாசா இருந்தது. மீண்டும் சிவகார்த்திகேயன், அனிருத், விக்னேஷ் சிவன் 3 பேரும் இணைறாங்க. படம் எப்படியும் வேற லெவல்ல வரும் என நம்பலாம். இது மட்டும் இல்லாம நான் முன்பே சொன்னது போல ராஜேஷ், மித்ரன், பாண்டிராஜ், ரவி ஆகியவர்களின் படங்கள் லைன்ல நிக்குது. மேலும் சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிக்க கூட சிவகார்த்திகேயனிடம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிவா கடைசியாக தல அஜித்துடன் இணைந்து பிரம்மாண்ட வெற்றி கண்ட படம் தான் விஸ்வாசம். இந்த படத்தின் மூலம் மீண்டும் தன்னை நிரூபிச்சிருக்காரு. இவர் நடிகர்களுக்கு ஏற்றார் போல் கதையை தேர்வு செய்து ரசிகர்களுக்கு பிடித்தவாறு படத்தை கொடுப்பதில் வல்லவர் என நிரூபிச்சிருக்காரு.